நம்முடைய மனதிலேயே அந்த இறைவனை நாம் உணரக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருளை நாம் நேரடியாக பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த தவத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தவத்தை பல்வேறு சித்தர்கள் ஆய்வு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இறைவனுடைய அவருக்கும் ஆரோக்கியத்தை எழுதி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி பக்தி மார்க்கத்தை வளர்த்திருக்கிறார்கள். இந்த சுப்பிரமணியனுடைய குமாரனுடைய தேகமானது மதத்தின் வழிகளை நாம் பூக்களை நாம் படிக்கிறோம், எத்தனையோ படிக்கிறோம். மனசை பறிக்கக்கூடிய, அதாவது மனதை ஆகர்ஷிக்கக்கூடியது அந்த சுதரமான சுந்தரத்தை சொல்கிறார். அந்த சுந்தரமாக சுந்தரனுடைய மகன் அது தர்மங்களுடைய வம்சத்திலே உள்ள அந்த சுந்தர குலத்தை தெரிகிறார். அந்த சௌகரியம் என்பது கண்களை மாற்றம் ஆகர்ஷிப்பதாக இல்லை, அல்லது அவருடைய வாசகங்கள் செவிகளை மாற்றம் ஆகர்ஷிக்கின்றன என்றல்ல, மனது உட்பட மனதுதான் ஆகர்ஷணம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. அந்த மனது என்பது ஆகர்ஷிக்கப்பட்டாலும் சிறு நேரத்திற்கு ஆகர்ஷிக்கும், நேரத்திற்கு செல்வது. அப்படிப்பட்ட அந்த மனமானது அங்கேயே அந்த சுப்பிரமணியனுடைய பாதங்களிலேயே நிலைத்து நிற்கும்படியாக அந்த பக்தர்களுடைய மனதிலே தாமசம் ராஜசம் என்கிற சுபாவத்தை நீக்கி சாட்சியம் என்கிற சுபாவத்தை எடுத்து வெளியிடுமாறு என்று சொல்லக்கூடிய விதத்தில் அந்த சொந்தம் மனோபாதி தேகம், அந்த தேகத்தை பற்றிதான் சுப்பிரமணியனை நமக்கு செய்யக்கூடிய அந்த இறைவனால் ஆகர்ஷிக்கப்படுவதோடு நம்முடைய மனதில் என்பது பல பருவமான பார்க்கிறது. இதையும் பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். அது அந்த இறைவனை பார்த்தால் இறைவனை மாற்றம்தான் பார்க்க முடியும். அந்த இறைவனுக்கு குறைவான விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இறைவனை மனதால் இறைவனை மாற்றக்கூடியதால் இறைவனை மாற்றம்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய அந்த உருவமானது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மகச்சித்தம் மகாத்மா என்று சொல்கிறோம். அச்சுத்த விஷயமா மகாத்மா இல்லாத மகாத்மா சுதந்திரமா என்று ஒரு மகாத்மா என்றால் கோபதாபங்களுக்கு அதிகமான குறுகிய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட உயர்ந்த சிந்தனையுடைய முடிவான அம்சிகா என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சிந்தனையை உள்ள நிறுவனங்கள் 10 சுலோகங்கள் அவர்களிடத்திலே இந்த சுப்பிரமணியன் வலியுறுத்துகிறார். அது நிவாசஸ்தானமாக வீடாக அந்த வீடுதான் அறுபடை. அந்த அறுபடையில்
அதையெல்லாம் அது வெளி இதற்காக சூழல் இந்த சூழல் சம்ஹாரம் என்று சொன்னாலும் நம்முடைய ஆத்மாவினுடைய முன்னேற்றம் லௌகீகமான முன்னேற்றம் வேண்டும் மாணவர்கள் என்பது ஆத்மாவினுடைய முன்னேற்றம் என்பது மனத்துறையை ஸ்திரமான பக்தி. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரமான பக்தி ஒன்றே தரும் என்று இயக்குநர்கள் சொன்னார். அப்படி அந்த ஸ்திரமான பக்தியை பெறுவதற்கு அந்த பரவசூபமான அதுதான் மறைவு. அதாவது நம்முடைய ஆழ்காலம், நம்முடைய அஞ்ஞானம், நம்முடைய அசக்தி போன்றவற்றை எங்கு அந்த வீட்டிலே குடியிருக்கிறார். அவர் வீடுல நாங்கள் மற்ற ஏதோ அந்த வீட்டுக்கு அன்புடைய வீட்டுக்கு அவர் நமக்கு அனுபவிக்கிறார். அந்த சாமி ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அபிஷேகம் பல சாமிகள் அந்த குருவை தவிர்த்து வேற யாரையும் நாம் பார்க்கவே இல்லை. அதை மட்டும் தட்சிணாமூர்த்தியை பற்றி வசனம் சொல்லுவோம். இன்னும் மேற்கொண்டு உற்சாகப்பட்ட தெய்வங்கள் இருக்கலாம். ஒன்றுமே புரியாத அஞ்ஞானிகள் அவருக்கு அனுப்புறம் பண்ணக்கூடிய தெய்வம். ஆக சேவை என்பது, உதவி என்பது, காரியம் என்பது அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக இறைவன் அருள் செய்கிறார். அப்படிப்பட்டதையும் தட்சிணாமூர்த்தி அன்றையோடு சுதர்மண்டலை பற்றி சொல்லும் பொழுது அதெல்லாம் மனுஷனாக சுவார்த்தனாலே தேவமல்லில் கஜானே எத்தனையோ தெய்வம் இருக்கிறது, தெய்வங்கள் இருக்கின்றன. கதை கூடி மக்களுக்கு இருக்கக்கூடிய பசியே பசி இப்படி அந்த ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக இருக்கக்கூடிய சுந்தரத்துடைய நான் விசேஷமாக தீட்சிதம் ஜடரியா மற்ற தெய்வங்கள் அனுகிரகம் பண்ணவே இல்லை. மற்ற தெய்வம் இந்த மாதிரியான உடலிலேயோ அவர் கண்டோடு கேட்கலையோ தெய்வம் அவர்களுக்கு சொல்லுபாடு மணிதேவ தெய்வம். அது அதே சமயத்துல படித்தவர்களுக்கும் ஒரு தெய்வம் தேவைப்படுகிறது, பண்டிதர்களுக்கும் ஒரு தெய்வம் தேவைப்படுகிறது, தேவர்களுக்கும் ஒரு தெய்வம் தேவைப்படுகிறது. ஆக வேதம் சாஸ்திரம் படித்து அனுஷ்டித்து செய்த
மகா பண்டிதர்களுக்கும் ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வமாகவும் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் தெய்வம் ஒளிதேவர்கள் கூர்சுரார் என்று பிராமணர்கள் நல்ல விவாதிகள் உபாசகர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஞானத்தின் மூலமாகவே காரணம் கிடைக்கும். சாதாரணமாக ஞானத்தின் மூலமாக அறியப்படுவது ஞானமூர்த்தியாக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கும் அவர்களுக்கு சில மணிதேவ தெய்வம் மகாவேத சுத்த சமஸ்கிருத வடிவமாக என்பதாக வேதத்தினால் அறியப்படுகிற அம்பாள். அந்த அம்பாள் தான் ஸ்ரீகாரணத்தில் இருக்கக்கூடிய ஞானம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நான் தான் உயர்ந்தவர், எல்லாம் தான் வெற்றி என்று தேவாசுர யுத்தத்திலே தேவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் போது அந்த வெற்றி அவர்கள் ஆண்கள் பெற்றதாக கிடைத்துக் கொண்டிருந்த போது அம்பாள் அந்த அகங்காரத்தை நீங்கி ஞானத்தை எடுத்ததாக உபனிஷத்திலே வருகிறது. அப்படிப்பட்ட மகாவேதமாகவும் வேதங்களுக்கெல்லாம் பாவமாக இருப்பவர் வேதத்திற்கும் விவேகத்திற்கும் காரணத்திற்கும் வாசகத்திற்கும் இப்படி ஒவ்வொரு நல்ல பிரதேசத்தை எழுதியும் அப்படிப்பட்ட மகாவேத பாவம் மகாவாதி மகோகாதி தேவம் மணிதேவ தேவம் மகாதேவ பாதம் மகாதேவராக இருக்கக்கூடிய அதோட போல பஞ்சமுகத்தோடு பஞ்சமுகம் அந்த சத்யோஜாத்ம மகாதேவம் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சமுகத்தோடு இருக்கக்கூடிய அந்த மகாதேவனுடைய இருக்கக்கூடிய மகாதேவ அவருடைய சொன்னாலும் சாதாரண ஆலயங்களுடைய குமாரன் சொன்னார். தேவசேனாதிபதியாக உலகத்தை காக்கக்கூடிய தேவன் அவர்களுக்கு ஒரு சேவை அதுக்கு நல்ல அபிப்பிராயங்களை காக்கக்கூடியவராக, நல்ல மனிதர்களை காக்கக்கூடியவராக, நல்ல விதியை காக்கக்கூடியவராக, நல்ல சந்தானத்தை காக்கக்கூடியவராக, அப்படி கடவுளை தாய்மொழிகளை நல்ல மனிதமான மொழிகளை அனுபூதியுடன் கூடிய மொழிகளை அலங்காரமான வாக்கியம் எதிர்களுடன் கூடிய மொழிகளை சங்கீத ரசனையுடன் கூடிய பாடல்களை திருக்குறள் மூலமாக பதிவிழா என்பதாக அந்த காலத்திலே நாம் நம் கடவுளை சென்று வழிபடுவோம். இடமாளர் என்பது தெய்வம் என்கிற ஒரு தேசபக்தி உணர்வோடு அந்த காலத்திலே புத்தாண்டை அறிவியல புத்தாண்டை ஒவ்வொரு வாழ்க்கையை பல்வேறு லௌகீகமான முக்கியஸ்தர்களை மாற்றி தெய்வ தரிசனம் செய்வோம் என்கிற ஒரு இயக்கமாக மாற்றிய பெருமை திருக்குறள். அந்த திருக்குறள் இந்த காலத்தில் நாம் சுதந்திரம் பெற்ற நிலையிலே நாம் நம்முடைய
ஆன்மீக பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும். அதே சமயத்திலே நாம் லௌகீகத்தோடு சம்சார வாழ்க்கையை வழிபடுகிறோம். ஆகவே ஆட்களின் மதத்தினுடைய அங்கமாக திருப்பாவை திருப்பாவையோடு சேர்த்து ஆட்களின் மதத்தின் அங்கமாக மாற்றி திருமுறை திருவாதிரையோடு சேர்ந்து இந்த ஆட்களின் மதத்திலே இந்த திருப்புரை பாடி அந்த பாரம்பரியத்தை ஆர்வத்தை ஆற்றலை இன்றைய தினமும் ஆத்மீக மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாம் வழிபாட்டை நாம் செய்து வருகிறோம். போன்று சூரிய நமஸ்காரம் திருப்புகழும் சிறப்பாக நடைபெற்று தன் வழிகளுக்கு புதித்து திருப்பதியிலே இருக்கிற பாதைகளில் இருக்கிற ஐந்து வழி சீனிவாச மங்காபுரம் வழியாக அந்த வழியிலே செல்பவர்கள் அந்த வழிகளெல்லாம் மஞ்சள் பூசி துன்பம் கொடுத்து பக்திபூர்வமாக அந்த மலைப்பாதைகளை சென்று செய்வார் என்பதாக அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை பக்திபூர்வமாக ஒரு மாதம் இந்த சந்ததிகளிலே நம்முடைய மொழி நம்முடைய கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு நான் சொல்லும்போது இங்கேயும் நீங்கள் சுகமான வாழ்க்கைகள் அந்த சமயத்தில் நம்முடைய அடையாளங்களையும் நாம் அபிமானத்தையும் அடையாளத்தையும் நம்முடைய ஆசாரங்களையும் நாம் வந்து இந்த திருக்குறளை பட்டப்படிப்போடு சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு யோசித்து வருகிறோம். அது போன்று படிக்கும் போது இந்த 3 வருஷத்துக்குள்ள முடியுமா சங்கீதம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு அந்த பசு பக்தியுடன் சேர்ந்த கல்வி ராமாயணம் பாகவதம் அதோடு சேர்ந்து ஒரு எல்லாம் சேர்ந்து கூட்டு பயிர் இந்த பயிர் தோட்டத்திலே அந்த பிரதானமான பயிரோடு சேர்ந்து வளரக்கூடிய பயிராக சேர்த்து இந்த பக்தி கல்வியையும் சேர்த்து அளிப்பதற்கு இந்த சத்சங்கம்
திருக்குறள் அன்பர்கள் மட்டும் வரணும். திருக்குறள் அன்பர்கள் மாத்திரம் எல்லாரும் எழுதி போகலாம். సంస్కృతంలో అక్కడ మన భాషలో శతకాలు కానీ గద్యాలు కానీ శంకరాచార్య అభిహిత ప్రదాసండి సర్వత్ర మంచి గొప్ప వాళ్ళకి అనుకూలం చేసే దేవతలు చాలా మంది అసలు ఏది లేదు వాళ్ళకి వాళ్ళకి అనుగ్రహం ఆశీర్వదించే దేవత దేవా ఈ దేవతలు గొప్పవాళ్ళకి అనుభవించే దేవతలు ఉంటారు. మామూలు మనుషులకి అనుభవించే దేవతలు ఈ సుబ్రహ్మణ్య స్వామి ఉపాసనలో భాగంగా ఈ దొరుకుబడ విధానం ఆ రోజుల్లో జనవరి 1వ తారీఖు ఆఫీసర్ నుంచి మారించి చేసి బాగుంటుంది. పదాలు పదాలు వచ్చి సంగీతంగా పాడే అనుభూతి అవగాహన నేర్చుకోవచ్చు, సంస్కృతం నేర్చుకోవచ్చు. సంస్కృత పదాలు ఉంటాయి, మంచి సాహిత్యం వీళ్ళు బాగా పాడుతున్నారు. డిగ్రీ కింద కూడా 3 సంవత్సరాలు ఈ తెలుగు చదువుకుని ఎకనామిక్ చదివే విధానం పెద్ద వయసులో చదువుతున్నారు.
Iya.